வணக்கம். நான் இப்போ வந்திருக்கிறது ஈசிஆரில் இருக்கக்கூடிய மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இவங்களுடைய இன்னொரு ஷோரூம் அம்பத்தூரில் இருக்குது. அது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். பிராஸ் பைத்தியம் பிடிச்சி ஆட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் எங்கே போனாலும் நிறைய கொலு பொம்மைகளை சேகரிக்கிற மாதிரியே பிராஸ் கலெக்ஷன்ஸையும் தேடி தேடி போகிறேன். நான் பார்த்து அடையக்கூடிய இன்பத்தை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் தான் நான் வந்து ஈசிஆரில் இருக்கக்கூடிய மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு வந்திருக்கேன். மொத்தமாக ஓவரால் ஒரு வியூ பார்த்துருக்கீங்க. இனிமேல் நம்ம யூனிக்கான பீசஸ் என்னென்ன இவங்க கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கிருஷ்ணா குட்டி அந்த வெண்ணத்தாழி மேலே ரெண்டு பக்கமும் காலை போட்டு உட்காந்துருக்கிற இந்த அழகு ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இதை தான் நான் வந்து முதல்ல பார்க்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணமே இந்த கிருஷ்ணரை தரிசனம் பண்ணணுங்கிறது தான். இவரை பாருங்கள், நல்ல சூப்பரான முறுக்கு மீசை, சூப்பராக இருக்கார் இல்லையா? இவர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலையில் கங்கா மாதாவை சுமந்துட்டு இருக்கிறவர் தான். அந்த ஜடாமுடியில் கங்கை இருப்பாங்க இல்லையா? ஸோ சிவபெருமான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். காதுகளில் அப்படி பாம்புகள் வந்து தோடு மாதிரி அவர் அணிஞ்சிட்ருக்காரு. தோடுடைய செவியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பாம்புகளை காதில் அப்படி அணிந்துட்டுருக்கிற மாதிரி. பின்னாடி பார்த்தீங்கன்னா குடுமி இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பீஸ் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி யூனிக்கான கலெக்ஷன்ஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இவர் பாருங்கள், தாய்லாண்டில் இருக்கக்கூடிய அந்த சிலைகள்லாம் இப்படி தான் இருக்கும். அந்த அமைப்பில் அவங்களுடைய சிற்பக்கலை நுணுக்கத்தோடு செய்யப்பட்ட ஒரு பெரிய பிராஸ் சிலை தான். பார்த்தாலே உங்களுக்கு அந்த தொந்தியும் தொப்பையுமா இருக்கக்கூடியவரை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவர் குபேரர். கையில் கீரி பிள்ளை இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியுது. அழகாக அவர் உட்கார்ந்துருக்கிற கோலம் எல்லாமே, அவருடைய நகைகளுடைய அந்த அமைப்பு, தலையில் வச்சிருக்கிற அந்த கிரீடத்தோட அமைப்பு எல்லாமே ஏதோ ஒரு வெளிநாட்டில், அதாவது தாய்லாண்டில் மெயினாக, தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த மாதிரி நாடுகளில் எப்படிலாம் தெய்வ சிலைகள் இருக்குமோ அந்த அமைப்பில் பண்ணியிருக்காங்க குபேர சிலை. இப்போ ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் பார்க்குறோம். சிவபெருமான் தலையில் பிறை சூடிய பித்தனாக நமக்கு காட்சி தர்றாரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இருக்கிறாரு, அந்த பக்கம் முருகப்பெருமான் இருப்பார். இங்கே நடுவில் பார்வதி தேவி இருக்காங்க. பார்வதி தேவியினுடைய வாகனமாக சிம்ம வாகனம் அது கீழே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முருகருக்கு மயில் வாகனம் அவர் பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எருது வாகனம், காளை வாகனம் தான் சிவபெருமானுக்கு இல்லையா? அதனால் அதுவும் பார்க்குறோம். மூஞ்சி ஒரு குட்டியாக இங்கே இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு வித்தியாசமான அந்த சிவ குடும்பமே தங்களோட வாகனங்களோடு இருக்கிற ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்குது. மொத்தமாக ஓவராலாக ஒரு பிறையில் ஒரு போட் மாதிரி ஷேப்பில் எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு அழகான சிலையாக இது இருக்குது. டைனிங் ஹால், டிராயிங் ரூம்லலாம் சூப்பராக புத்தர் வச்சோன்னா ஒரு அமைதி அப்படியே மனசில் அப்படியே பரவுறதை நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ பரபரப்பில் இருந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்தோடனே புத்தரை பார்த்தா போதும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு அமைதி வரும். அதை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப தத்ரூபமாக அவருடைய முகத்தில் தெரியக்கூடிய அந்த சாந்தம் அருமையாக வெளிப்படுற மாதிரி ஒரு சிலை. சூப்பரான ஒரு மயில், ஒரு பில்லர் மேலே மயில் அப்படியே தோகை விரித்து அந்த தோகையினுடைய அமைப்பு அந்த பில்லரில் அப்படியே வந்திருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு 2 அடி உயரத்தில் இருக்கக்கூடியது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது, அதில் மணிகள்லாம் தொங்குற மாதிரியும் பெரிய மணி வந்து விளக்குக்கு கீழே அப்படியே ஒரு ஹேங்கிங்கில் இருக்கிற மாதிரி நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு அப்படியே ஆராதனை பண்ணும்போது நம்மளுடைய வீட்டினுடைய ஹாலில் வச்சாலும் சரி, பூஜா ரூமில் வச்சாலுமே ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது இவங்கக்கிட்ட இருக்கிற வால் ஹேங்கிங் மொத்தத்தையுமே பாருங்கள். கற்பக விருட்சம் இருக்கிறது, பெருமாள் இருக்கிறது, அது மாதிரி கிளிகள் இருக்கிற மாதிரியான வால் ஹேங்கிங். இங்கே பார்த்தீங்கன்னா கருடன் பாருங்கள். இந்தோனேஷியாவில் தாய்லாந்து பகுதியிலலாம் கருடன் வந்து இப்படி தான் இருப்பார். அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகான ஒரு கருடன், அதுவுமே வால் ஹேங்கிங். இப்போ நம்ம பெருமாள் வச்சுருக்கோன்னா ஆப்போசிட்டில் அந்த கருடனை நம்ம மாட்டலாம். அந்த மாதிரியாக நிறைய அம்பாளுடைய வால் ஹேங்கிங்காக இருக்கட்டும், கிருஷ்ணர் யானை முகம் மட்டும் இருக்கிறது. கற்பக விருட்சம் வீட்டுக்கு பல நன்மைகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மாதிரியான வால் ஹேங்கிங் எல்லாமே வந்து வால் ஹேங்கிங் மட்டுமே ஒரு செக்ஷனாக வச்சு அழகு பண்ணி காட்டியிருக்காங்க. கொலு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப அப்படியே புல்லரிச்சு போயிடும். இந்த ஒரு செக்ஷனை வந்து கொலுப்படி மாதிரியே வச்சு அழகாக அமைச்சிருக்காங்க. பிள்ளையார் நடுநாயகமாக ஒரு கற்பக விருட்ச மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி, அந்த மரத்தில் நிறைய மயில்கள் இருக்குது, அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. முன்னாடி பார்த்திங்கன்னா மயிலுடைய அந்த 2 மயிலும் கொஞ்சிற மாதிரி ஒரு அழகான காட்சியை நம்ம பார்க்க முடியுது. வாழை மரங்கள் இருக்கிறதா இருக்கட்டும், பிள்ளையார் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பெருமாள் சிலை, யானைகள் எப்போதுமே பிள்ளையாரோட ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய யானைகள், நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய திருவுருவம், இப்படி எல்லாம் இங்கே பார்க்க முடியுது. இங்கே கருமாரியம்மனுடைய சிலையும் பார்க்குறோம். பெருமாள் பாருங்கள், அவருடைய அடையாளங்கள்னு சொல்லக்கூடிய சங்கு சக்கரம், அது மட்டும் இல்லாமல் அந்த திருநாமத்தை பின்னாடி அதுக்கு முன்னாடி பெருமாள் இருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புடவை மடிப்பு மாதிரி அழகாக அந்த பீடம் இருக்கிறதும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கிருஷ்ணரும் ராதாவும் ஒரு ஆன்டிக் பீஸும் இங்கே நம்ம பார்க்குறோம். அப்புறம் ராமர் அந்த திருவாட்சிக்கு முன்னாடி அழகாக ராம் பரிவார் இருக்கக்கூடிய காட்சி. புத்தர் பாருங்கள், கலசத்தெல்லாம் கையில் வச்சுட்டு இருக்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு புத்தராக இருக்கார். இதுதான் முதல் முறை ஒரு கலசத்தோடு நான் பார்க்குறது. பிள்ளையார் வந்து ரொம்ப ஹாயாக ஈசி சேரில் உட்காந்துட்டு படிச்சுட்ருக்கிற காட்சி. புத்தருடைய நிறைய சிலைகள் வித்தியாசமாக இருக்குது. ஆஞ்சநேயர் தபஸ் பண்ணுற மாதிரி, தியானத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி, மகாலட்சுமி தாயார் அத்தனை ஐஸ்வர்யங்களும் கொடுக்குற மாதிரி அழகாக வரஹஸ்தம் அபயஹஸ்தம்னு கொடுக்குற மாதிரி இப்போ வச்சிட்ருக்காங்க. கிருஷ்ணரை பார்க்குறோம். முருகப்பெருமான் பாருங்கள், மயிலோட கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரக அமைப்பில் சூப்பராக இருக்கார். பக்கத்துலேயே ஊஞ்சல் ஆடக்கூடிய பிள்ளையார் பார்க்குறோம். சீரடி சாய்நாதரையும் இங்கே பார்க்குறோம். பழங்காலத்து வீடு செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு, ஒரு ஃபியூஷனாக மாடர்ன் கம் கான்டெம்ப்ரரி அப்படிங்கிற ஸ்டைலில் தான் இந்த ஷோரூமை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பெருமாள் வந்து அந்த சாலக்கிராமக்கல் மாலை போட்டபடி, அது மாதிரி நிறைய நகைகள் அணிந்த மாதிரி ரொம்ப அழகாக அவர் வந்து ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் கொடுக்கக்கூடியவராக இங்கே உள்ளே நுழைஞ்சோன்னையே இவருடைய தரிசனம் தான் நம்ம பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. பக்கத்துலேயே அதே பெருமாளை மினியேச்சராக குட்டி குட்டி பெருமாளாக நம்ம 2 பெருமாள் சிலைகள் பார்க்குறோம். முன்னாடி பார்த்திங்கன்னா பாவை விளக்கு இருக்கிற மாதிரி கையில் விளக்கேந்திய பாவை 2 பேர் நின்று வரவேற்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடமே பார்க்குறதுக்கு. மேலே பார்த்திங்கன்னா சரவிளக்குகள், அந்த மணியிலையுமே நிறைய சிற்பங்கள் செதுக்கப்பட்ட மாதிரி அழகாக வேலைப்பாடுகளோட, அந்த நகாசு வேலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய மணி பார்க்குறோம். மேலேயும் பார்த்திங்கன்னா சங்கு சக்கர மணிகள் இருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த தூண் அமைப்பே இந்த இடத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு அழகு கொடுக்குற மாதிரி இருக்குது. விளக்கில் இவ்வளோ அலங்கார விளக்கு இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். இத்தனை ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு ஸ்பெஷலான ஒரு விளக்கா, குத்து விளக்கையே இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இது 6 அடி உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கு. பீடத்துலேயும் நல்ல அலங்காரங்கள், அந்த தண்டு ஃபுல்லாகவே அழகாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பதிச்சு பார்க்குறதுக்கு இவ்வளவு வேலைப்பாடுகளோட விளக்கு முதல் முறையாக நான் பார்த்து வியந்து போகிற ஒரு விஷயமா இருக்குது. நார்மலாக நம்ம அன்னப்பட்சியோட இந்த மாதிரி உயரமாக விளக்குகள் பார்த்துருப்போம். அதில் வேலைப்பாடுகளோடு இருக்கக்கூடிய ஜோடி விளக்குகளை இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். இந்த பக்கம் ஒரு விளக்கு பார்க்குறீங்க, அதே மாதிரி அந்த பக்கமும்
இதனுடைய ஜோடி விளக்கா இருக்கு. 6 அடி உயரத்துக்கு இவ்வளவு வேலைப்பாடுகளோட இந்த விளக்கு இருக்கு. வேலைப்பாடுகளை பற்றி நம்ம பேசும்போது இங்கே பாருங்க, நீலம், பச்சை, சிவப்புன்னு நிறைய ஸ்டோன் ஒர்க் செஞ்ச மாதிரி ஒரு பெயிண்டிங்கில் அழகு பண்ணி காட்டின மாதிரி இது ஒரு வித்தியாசமான ஸ்டோன் அமைப்பில் இருக்கக்கூடிய பிள்ளையார், புத்தர் சிலையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொன்னால் இந்த நடராஜரை நம்ம சொல்ல முடியும். அவ்வளவு வேலைப்பாடுகளோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சுற்றி பாருங்கள், சிவப்பில் ஒரு ரவுண்டு வருது, அடுத்தது ஒரு நீல கலரில் ஒரு ரவுண்டு வருது. அவருடைய உடையும் ரொம்பவே நிறைய ஸ்டோன்ஸ் பதிக்கப்பட்ட உடையாக இருக்கிற மாதிரி அழகாக அவங்க வேலைப்பாடுகளோட இந்த நடராஜரை வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. வீணை மேலே சாஞ்சிட்டு இந்த பிள்ளையாருடைய வாத்திய கச்சேரியை பாருங்கள். வீணை மேலே அவர் அப்படியே சாஞ்சு ரொம்ப ரசித்து அவரோட வாசிப்பை அவரே ரசிக்கிற மாதிரி அழகான ஒரு சிலை. புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஆராதிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் தாராதேவி சொல்லுவோம். நம்ம தசமகா வித்யாவில் நம்மளுக்கும் ஒரு வழிபாட்டு தெய்வம் தான் தாரா. அவங்களுடைய சிலை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ரொம்ப அழகாக அந்த ஸ்டோன் ஒர்க்கோடு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர்னாலே அழகு. அவர் அலங்கார பூஷணராக, எப்போதுமே அலங்காரத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறவர் தான் கிருஷ்ணர். அந்த கிருஷ்ணரே இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டோன் ஒர்க்லேயே அவருடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுத்து மாலைகள்லாம் அப்படி பண்ணி அப்படி அற்புதமான ஒரு சிலையாக வடிச்சிருக்காங்க. பறவையாய் ஒரு பிறவி வேண்டும், கிளி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்டாண்டுலேயும் நிறைய பெயிண்டிங்ஸ்லேயும் அந்த ஸ்டோன் ஒர்க்லேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை, ஆனால் ரொம்ப அழகான வேலைப்பாடுகளாக இருக்குது. பெருமாளையும் பாருங்கள், அவரோட நெத்தியில் இருக்கக்கூடிய நாமம் வரைக்கும் வேலைப்பாடுகளோட அழகாக பண்ணியிருக்காங்க. அலாவுதீனுடைய அற்புத விளக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ரொம்ப சூப்பரான இந்த விளக்குக்கு பின்னாடி பாருங்கள், சரஸ்வதி தேவி அப்படி கனகம்பீரமாக ஒரு கல் மேலே ஸ்திரமானது படிப்பு, கல்வியை யாரும் அபகரிக்க முடியாது இல்லையா? அதனால் ஒரு பெரிய பாறை மேலே உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்தில் மயில் அவங்களுடைய வீணை இசையை ரசிக்கக்கூடிய வகையில் நின்றுட்டுருக்கு. சரஸ்வதி தேவியினுடைய கையில் இருக்கிற வீணை, அவங்களுடைய கால் அழகு எல்லாமே இதில் பார்த்து பார்த்து அந்த உடம்புல அணிந்திருக்கிற அந்த புடவையினுடைய அதில் கூட நிறைய வேலைப்பாடுகளோட ஒரு ஃப்ளோரல் டிசைன் வர்ற மாதிரி அழகான வேலைப்பாடுகளோட புடவை இருக்குது. ரொம்ப அழகான சரஸ்வதி தேவி, மாடர்னாக இருக்காங்க. இப்போது இன்னொரு சரஸ்வதி அம்பாள் பாருங்கள், எவ்வளவு கலை நுட்பத்தோட அருமையாக கோயிலில் சிலை வடிக்கிறப்ப எந்த நேர்த்தியோடு பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு அழகான சிற்பந்தான், அழகான பிராஸ் சிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு வித்தியாசமான பிராஸ் ஐட்டம் தான் நீங்கள் பார்க்குறது. ஒரு பெரிய வாரியர், அந்த குதிரைகள் முன்னங்கால தூக்கி இருந்ததுன்னா அது வெற்றிக்கான அறிகுறின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னங்கால தூக்கி அழகாக அவர் கையில் ஒரு ஈட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பெரிய வாரியர் அப்படி போகிற மாதிரியான ஒரு காட்சி தான். இப்போ நம்ம பார்க்குறது வெண்கலத்தில் செய்யப்பட்ட லலிதாம்பிகையினுடைய திருவுருவம். அழகாக ராஜராஜேஸ்வரி சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பாங்க இல்லையா? அந்த கால் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு மொத்தமாக 5 சொல்லுவாங்க. 5வது பலகை, 4 காலும் 5வது பலகை. பலகையில் சிவபெருமான் தான் பலகையாக இருந்து அது மேலே சிவபெருமான் மேலே அந்த பலகை மேலே அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் தான் ராஜராஜேஸ்வரியினுடைய திருக்கோலம். அழகாக இருக்காங்க பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வெண்கலத்தில் செய்யப்பட்ட திருவுருவம். ஆஞ்சநேயருடைய முகத்தை பாருங்கள், தியான கோலத்தில் அருமையாக அமைதியாக உட்காந்துட்டு தியானம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த திருவுருவம் மனசை மயக்கக்கூடியதாக இருக்குது. ராகவேந்திரரை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மகான் எவ்வளவு சின்முத்திரையோட தியானத்தில் ரொம்ப அருமையான ஒரு திருக்கோலம். அவருடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாந்தமும் அமைதியும் நம்ம மனசில் அப்படியே பரவுது. காளி தான் நீங்கள் பார்க்குறீங்க. காளி வீட்டில் வச்சு வழிபடலாமா கூடாதான்னு பல சர்ச்சைகள் போயிட்டு இருந்தாலும் என்னுடைய பரிந்துரை, காளி துஷ்டர்களுக்கு தான் அவங்க ஆங்காரியாக இருப்பாங்க. நம்மளை போல பக்தர்களுக்கு
வரமளிக்கக்கூடிய, கேட்டதும் ரொம்பலாம் பிரயத்தனப்பட வேண்டாம், நம்ம கேட்ட உடனேயே வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்பிகை தான் காளி. அழகான ஜோடி மயில் பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ரொம்ப வேலைப்பாடுகளோட சூப்பராக இருக்குது. அந்த தோகை கலர்லாம் வந்து அருமையாக அதே டோனில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்துலேயே இந்த மயிலும் பாருங்கள், அழகாக தோகை விரித்து ஒரு பக்கமாக அப்படி தலை குனிஞ்சு இப்படி இருக்கிறது பார்க்குறதுக்கே ஒரு அழகான காட்சியாக இருக்குது. விளக்குகளும் இங்கே நிறைய ஏற்றி வைக்கலாம். கொலுபொம்மையில் பார்த்துருப்பீங்க, துல்ஜாப்பூர் பவானி அவங்களுடைய சிலைகள் இப்போ பிராஸில் வந்திருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 2 சைஸஸில் அது இருக்குது. இந்த மாடத்தில் கிருஷ்ணர் குழலூதிட்டு இருக்கக்கூடிய அழகான ஒரு செட்டப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆதியோகி ஈஷா ஆதியோகி பார்க்குறீங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து இந்த நீதி தேவதையுடைய சிலை பார்க்குறேன். தராசு எப்படி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக நிற்கணுமோ அந்த மாதிரி பாரபட்சம் இல்லாத நீதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்களை கூட மூடிட்டு, ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு அந்த நீதி பரிபாலனத்தில் வித்தியாசம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நீதி தேவதையுடைய கண்கள் எப்போதுமே கருப்பு துணியால் கட்டியிருப்பாங்க. கையில் வாள், அவங்களுடைய தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த நீதிக்கு அப்புறம் ஒரு தண்டனைன்னு ஒன்று இருக்கணும்ல தப்பு செஞ்சவங்களுக்கு, அது மாதிரியான ஒரு அமைப்பில் இது நான் வந்து கொலுபொம்மையாக தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் இங்கே தான் முதல் முறையாக பிராஸில் பார்க்குற, ரொம்ப அழகாக இருக்குது. எங்கேயுமே பார்க்காத கங்கா மாதாவும் இங்கே முதல் முறையாக தரிசனம் பண்ணுறேன். என்கிட்ட வந்து crocodile மேலே அமர்ந்த திருக்கோலத்தில் கங்கா மாதா பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், நார்த் இந்தியன் ஸ்டைலில் ரொம்ப அழகாக அவ்வளோ அருமையாக இருக்காங்க. அவங்களுடைய அந்த துணி, அந்த மேலே தலையில் கவர் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டைல், கையில் வந்து சூலம் ஏந்தி வரக்கூடிய அழகு, இது உடம்பு பூரா நிறைய வேலைப்பாடுகளோட அவங்களுடைய ஆடை, இப்படி எல்லாமே பார்த்தா அந்த crocodile வாய் பிளந்திருக்கிறது எல்லாமே ரொம்ப அழகான ஒரு சிற்பமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் தசாவதாரத்தில் பாருங்கள், திருவாட்சியோட வரக்கூடியது இப்போ நான் முதல் முறையாக பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருக்குது. ஆர்டர் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. பட் தசாவதார சிலைகள் திருவாட்சியோடு இருக்கிற அமைப்பு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரொம்ப ஹேண்டியாக மினியேச்சர் கொலு வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற தசாவதார சிலைகள். இதுக்கு பின்னாடி பார்க்குறது எல்லாமே 9 இன்ச்சஸ்க்கு இருக்கிற பெரிய பெரிய சைஸில் இருக்கிற தசாவதார சிலைகள். இதுவே 6 இன்ச்சஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாடல்லையும் நம்ம பார்க்கலாம். இப்போ தசாவதாரத்துலேயே காப்பரில் இருக்கிற செட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. அழகாக ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்குது. இந்த ஒரு 3 படி அந்த செட்டப்லேயே 10 சிலைகளையும் நம்ம அழகாக வைக்க முடியும். முன்னாடி வேணும்னா நம்ம வேறு சிலைகளையும் வச்சு அழகாக மினியேச்சர் கொலு செட்டப் பண்ண முடியும். ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் பார்வதியோட வலம் வரக்கூடியது தான் நம்ம பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், சிவபெருமானுடைய லிங்க ஸ்வரூபத்தையே ரிஷபத்து மேலே இருக்கிற மாதிரி ஒரு சிலை. இது ஒரு வித்தியாசமாக நான் இப்போ பார்க்குறேன். தர்மசாஸ்தா ஐயப்பனை நீங்கள் பார்க்குறீங்க. படி வழிபாடெல்லாம் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்காக இந்த 18 படி செட்டப்போட ஐயப்பன் இங்கே வச்சுருக்காங்க. தசாவதாரமே ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி பூஜை ரூமோட என்ட்ரன்ஸில் அப்படி மாட்டி வைக்கிற மாதிரியான அமைப்பில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பூரண கும்ப கலசம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல அழகாக வீட்டில் எவ்வளோ பெரிய சொம்பு வச்சுருப்போமோ அந்த அளவுக்கு பெருசாகவே இருக்குது. பர்மனெண்ட்டாக நம்ம வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு தரையும் இப்போ வரலட்சுமி நோம்பெல்லாம் வரும்போது கலச பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பூஜை ரூம் எப்போதுமே மணக்க மணக்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ளே வந்து சாம்பிராணி ஹோல்டர் மாதிரி இங்கே ஒன்று அழகாக பார்க்குறீங்க. பெருமாள் இருக்கிற மாதிரி, சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மேலே மூடியில் நாமம் போட்டிருக்காங்க. அழகாக உள்ள சாம்பிராணியை நம்ம இதுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா வீடு கமகமன்னு எப்போதும் மனமாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடம் பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை வேணாலும் இந்த மாடத்துக்குள்ளே நம்ம வைக்க முடியும். இப்போ துல்ஜாப்பூர் பவானி தான் நான் இங்கே உள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் முருகர் வைக்கணுமோ, பிள்ளையார் வைக்கணுமோ, லக்ஷ்மி சரஸ்வதின்னு எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம இதில் உள்ளே வைக்க முடியும். வழிபாடப்போ நம்ம ஒரு அலங்காரம் பண்ணுறதுக்கும் அழகான ஒரு அமைப்பில் இந்த மாடம் இருக்குது. ஆதிசங்கரர் அழகாக பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி,
அருமையான ஒரு சிலை. நார்மலாக ஒரு சாதாரணமாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இங்கே திருவாட்சியோட ஒரு பீடத்தில் அமர்ந்திருக்கிற மாதிரி அற்புதமான ஒரு சிலை. அவருடைய தண்டம்லேருந்து எல்லாம் அழகாக இருக்குது. இங்கே பாருங்களேன், மாட்டு வண்டியை ஓட்டுற ஒருத்தர் இருக்கார். இது அழகான வண்டியாக தானே இருக்குது. இதுக்குள்ளார உட்காந்துருக்க வேண்டி தானே. இவர் பாருங்கள், மேலே உட்காந்துட்ருக்காரு. மேலே உட்காந்துட்டு தான் இந்த புல்லாங்குழலை இசைக்கணும்னு. இவருடைய குறும்புத்தனத்துக்கு அளவே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த கிருஷ்ணா குட்டி ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், இந்த கத்தி கவடாலாம் சில பேருக்கு வந்து வீட்டில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான நிறையா பழங்கால பொருட்கள்லாம் சேர்த்து வைக்கிற ஆசையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கத்தி சூப்பராக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது சக்கரத்தாழ்வார். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி நரசிம்மர் இருப்பார். அவரை தான் இப்படி திருப்புனா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நரசிம்மருக்கு உகந்த நாளில் நம்ம இப்படி பார்த்து பூஜை பண்ணிக்கலாம். சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சமயத்தில் நம்ம இப்படியும் பூஜைகள் பண்ண முடியும். நரசிம்மர் பார்க்குறீங்க, மகாலட்சுமி தாயாரை மடியில் அமர்த்தி வச்சிருக்கிற மாதிரி. நாகர் ஆதிசேஷன் கூட விரிக்க சங்கு சக்கரம் ஏந்தி பக்கத்துலேயே கதை பாருங்கள் ஒரு ஓரமாக வச்சுட்டு தன்னோட மனைவியை மடியில் உட்கார வச்சுட்டு அழகாக உட்காந்துருக்காரு நரசிம்மர். ரொம்ப திருத்தமாக இருக்கிற ஒரு பிராஸ் சிலையாக இருக்குது. பொதுவாக வண்டி யானை பாவை விளக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. வண்டியில் யானை அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், பாவை நிற்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டில் யானை மேலே பாவை கையில் விளக்கு. அப்படி ஒரு அழகான பீஸ். கண் திருஷ்டி கணபதி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பூஜை ரூம்லேயும் வச்சு வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வீட்டினுடைய ஹாலில் கூட எல்லார் பார்வையிலையும் படுற மாதிரியாக இந்த சிலையை வச்சு வழிபாடு பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வாழை மரங்கள். நம்ம வீட்டில் எப்போதும் இப்போ வெளிநாட்டிலலாம் இருக்காங்க, வாழை மரம்லாம் வாழைக்கண்ணெல்லாம் வச்சு சில கலச பூஜையெல்லாம் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பெரிய சைஸ் சின்ன சைஸ்னு ஜோடி மரங்கள் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்பவே இந்த பூஜைகள் சமயத்தில் பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு வீட்டில் முக்கியமாக 3 தெய்வங்கள் நம்ம பூஜை ரூமில் இருக்கணும்னு சொல்லுவோம். முழு முதற் கடவுள் பிள்ளையார் முதல்ல, அப்புறம் கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதி இருக்கணும், செல்வத்தை அருளக்கூடிய மகாலட்சுமி இருக்கணும். 3 பேருமே இருக்கிற ஒரு அழகான ஸ்டாண்டு. நம்ம ஆர்னமெண்டெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய பூஜை ரூம்லேயும் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கும் அழகாக இருக்குது. இல்லை ஒரு ஷோ பீஸ் மாதிரி அழகாக ஒரு ஷோகேஸில் வைக்கணுன்னாலும் நம்ம இப்படி வாங்கி வச்சுக்க முடியும். நம்மக்கிட்ட நிறைய விக்கிரகங்கள் இருக்குது, ஆனால் ஸ்டாண்டு மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஸ்டாண்டு இதுலேயே வந்து நம்மளோட விக்கிரகத்தோட சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னது பெருசுன்னு ஸ்ரீசக்கரம் போட்ட மாதிரி கூட ஒரு அழகான ஃப்ளோரல் டிசைன் இருக்கிற மாதிரி ஸ்டாண்டு, பிளெயினான ஸ்டாண்டு, இப்படி எல்லாம் ஹெவியாக இருக்கிற மாதிரி நம்மளோட மாடல் டைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. அதோட திருவாட்சியோட வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாண்டு பாருங்கள், பாதம் போட்டிருக்கு பாருங்கள், அம்பாள் பாதம் சுவாமி பாதம்ங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டாண்டு நம்ம பார்க்க முடியுது. திருவாட்சியிலேயே வித்தியாசமான ஷேப்ஸ்லலாம் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சிம்மாசனம் மாதிரியான ஷேப்பில் இருக்கணும் அப்படின்னாலும் சின்னது பெருசுன்னு சைஸஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறதும் நல்ல பெருசாக ஒரு கிட்டத்தட்ட 6 அடி 3/4 அடி உயரம் இருக்கிற சிலையை நம்ம அந்த திருவாட்சிக்கு முன்னாடி வைக்க முடியும். இது பாருங்கள், கோயிலில் இருக்க துவாரபாலகர்களோடு இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டு நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தெய்வத்தை வச்சு அழகாக நம்ம ஒரு பெரிய டெக்கரேஷன் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டா அதுக்கான சாய்ஸஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம். இது பாருங்கள், 3/4 அடி சைஸ்க்கு இருக்கிற பெரிய ஸ்டாண்டு, நல்ல ஹெவியாக இருக்குது. பெரிய விக்கிரகங்கள் இப்போ ஒரு ராம் பரிவாரெலாம் வைக்கிறோம், இல்லை 3-4 சிலைகளை ஒன்றா வச்சு ஒரே பீடத்தில் வச்சு வழிபாடு பண்ணணுன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இதை விட பெருசு வேணும் அப்படின்னா கூட மணிகள்லாம் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டு பூஜை ரூமே இந்த எல்லா விக்கிரகங்களையுமே இந்த ஸ்டாண்டுக்குள்ளார அடக்க முடியும். அப்படியும் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். இப்போது இன்னொரு அழகான பீஸ் பாருங்கள், நாகரோட இருக்கிற ஒரு திருவாட்சி நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே 2-3 சிலைகளை வரிசையாக வச்சுட்டு பேக்ரவுண்டு வந்து இப்படி இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும்.
இப்போ பாருங்க வராக முகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வராகி முகம், வராக முகம் அப்படின்னு பெருமாள் வழிபாடு பண்ணக்கூடியவங்களுக்கு வராகராக பார்க்க முடியும். அம்பாள் உபாசகர்களாக இருக்கிறவங்க வராகி அம்மனுடைய முகமாகவும் பார்க்க முடியும். அப்படி ஒரு முகம் பார்க்குறீங்க. அந்த மாதிரி காளை முகம் இருக்கிற மாதிரி இதெல்லாம் வால் ஹேங்கிங்காக நம்ம வீட்டில் அலங்காரத்துக்கு மாட்ட முடியும். பார்க்குறப்போ வித்தியாசமாக இருக்கும். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் ரிச்சாக வாங்கி வச்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு அழகான சாய்ஸு. தாமரை பூ மலர்ந்துருக்கு, இலையெல்லாம் அப்படியே தண்டோட மேலே வந்து நிற்கிற மாதிரி அழகான ஒரு ஷோ பீஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா பட்டர்ஃப்ளை ஃப்ளவர்ஸ் எல்லாம், அப்புறமா பறவையெல்லாம் இருக்கிற மாதிரியான அழகான ஒரு ஷோ பீஸ் பார்க்குறீங்க. மலர் கொத்துகள் இருக்கிற மாதிரி சூப்பராக பிராஸில் அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெண் கையில் அந்த பூவை ஏந்திட்டு இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. பின்னாடி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ளோரல் டிசைனு. இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் எல்லாமும் அழகாக வாங்கி வச்சுக்கிட்டா, சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சா குழந்தைங்கள்லாம் வீட்டுக்கு வந்தால் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தாமரை பூ கொத்து மாதிரி, பூ கொத்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுவும் பாருங்கள், கேண்டில் லைட் எல்லாம் வைக்கிற ஒரு ஹோல்டர் ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்குது. ரொம்ப ரிச்சாக எனக்கு பிராஸில் வீட்டில் இன்டீரியர் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. சிவலிங்கங்களே பாருங்கள், நல்ல பெருசாக பாம்பு படம் பிடிக்கிற மாதிரி ஆவுடையார அவ்வளோ அழகாக இருக்குது. லிங்க ஸ்வரூபத்திலேயே முகமும் வரணும், எனக்கு சிவபெருமான் முகத்தையும் பார்த்து நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல சாய்ஸஸ் கிடைக்கிது. இங்கே பாவை விளக்கே நல்ல பெருசு பெருசாக இருக்கிறதும், முருகப்பெருமானோடைய சிலையாக இருக்கட்டும். இங்கே பாவை விளக்கோட கொண்டையெல்லாம் பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான பாவை விளக்கு ஜோடி. அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த கொண்டை அழகு, அவங்க நின்றுட்டுருக்கிறது, அவங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நல்ல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு சூப்பராக விளக்கேற்றலாம். கிருஷ்ணரும் ரொம்ப அழகாக நம்ம ஒரு ஃபவுண்டெயின் லான் அந்த மாதிரி ஏரியாவில் வைக்கிற மாதிரியான சிலையாக நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பெருமாள் தாயார். பெருமாளே வந்து நாமத்துக்கு முன்னாடி சங்கு சக்கரத்தோடு இருக்கிறது, பெருமாள் தாயார் தனித்தனியாக நம்ம வழிபாட்டுக்கு வச்சு திருவாட்சியோடு இருக்கிற மாதிரி சிலைகள் பார்க்குறோம். அடுத்தது காமதேனுவுக்குன்னே அந்த கோமாதாவுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃபு பார்க்குறோம். நிறைய சைஸஸில் கோமாதா இருக்கிறது பார்க்குறது. அடுத்தது சிவஸ்வரூபங்கள் பாருங்கள், நிறைய நடராஜருடைய சைஸஸ் பார்க்க முடியுது. அந்த மாதிரி சிவபெருமான் 3 முகங்கள் கொண்ட மாதிரி வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை சிங்கிளாக எனக்கு ஃபேஸ் வந்து சிங்கிள் முகம் அப்படி இருக்கிற மாதிரியும் பார்க்கலாம். முழு உருவமாக பார்க்கணும், நந்தியோடு வேணும்னாலும், அப்படி சிவ குடும்பம் வேணும்னாலும் அதுலேயும் இதெல்லாம் கிஃப்டிங் பர்பஸ்க்கு நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ஈஷா ஆதியோகியினுடைய சைஸஸும் பார்க்க முடியுது. பைரவர் பார்க்குறோம். இங்கே சக்கரத்தாழ்வார், ரிஷப வாகனத்தில் சிவபெருமான். இந்த சிலை பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இது வந்து நடராஜருடைய தாண்டவமே பல விதமாக இருக்கும் இல்லையா, அந்த தாண்டவத்தில் ஒரு வகையான தாண்டவம் தான், தலைகீழாக சிவபெருமான் இருக்கிற மாதிரியான அமைப்பு. இங்கே நடராஜரே வேறு மாதிரி நம்ம முழு உருவத்தோடு நம்ம அப்படி நடராஜர் சிலைகள்லேயே நிறைய சைஸஸ் நம்ம பார்க்க முடியுது. இப்போது பிள்ளையார் மகாலட்சுமி பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், மகாலட்சுமியே கதை வச்ச மாதிரி ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்காங்க. அடுத்தது இங்கே பெருமாளும் தாயாரும் உட்கார்ந்துருக்கிறது. சிவபார்வதி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட சிலையாக இருக்குது. கீழே பூரா முழு முதற் கடவுள் பிள்ளையார் விநாயக பெருமானுடைய பல்வேறு ஸ்வரூபங்களை நம்ம இங்கே பார்க்க முடியுது. கீழேயுமே நடனம் ஆடக்கூடிய போஸ்டில் அப்படி இப்படின்னு பிள்ளையாரை எப்படி வேணால் ஆராதிக்கலாம் இல்லையா, அப்படிலாம் இருக்கார். இங்கே ராம் பரிவார் செட்டெல்லாம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. அதுமாதிரி லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி வராகர், அடுத்தது காளி நம்ம பார்க்குறோம். காளியிலையுமே டிஃப்ரெண்ட் சைஸஸ் பார்க்குறோம். மகாலட்சுமி தாயார் யாருக்காவது கிஃப்டிங் பர்பஸ், வீடு கிரகப்பிரவேசம் அப்படிலாம் கொடுக்கணுன்னா அதற்கு வேணுங்கிற ஸ்வர்ண லக்ஷ்மியாவோ அப்படி கலசத்தோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சித்தி புத்தியோடு இருக்கக்கூடிய பிள்ளையார், தாமரை மேலே அமர்ந்திருக்கிற பிள்ளையார் அப்படின்னு நிறைய பிள்ளையார் ஸ்வரூபங்களையும் தவழக்கூடிய பிள்ளையாரும் பார்க்குறோம். அடுத்தது இங்கே நிறைய பிள்ளையார் தான் வரிசையாக வெவ்வேறு ஸ்வரூபங்களில் இருக்கார். ஐயப்பனுடைய
தர்மசாஸ்தாவினுடைய சிலைகளும் சைஸஸில் இருக்குது. திருமூர்த்தி தத்தாத்திரேயருடைய சிலைகளும் பார்க்குறோம். ஆஞ்சநேயர் அவரே யோகா ஆஞ்சநேயரா, சிரஞ்சீவி ஹனுமன் இந்த சஞ்சீவி மலையை தூக்குற மாதிரி இப்படி இல்லாமல் பார்க்க முடியுது. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இருக்கக்கூடிய ஸ்வரூபங்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இந்த சிலை பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கருடன் வந்து பெருமாளை தாயாரோடு சுமக்கக்கூடிய அற்புதமான ஒரு உற்சவமூர்த்தி சிலை மாதிரி இருக்குது. இங்கே பிரத்யங்கிரா தேவியினுடைய சிலை நம்ம பார்க்குறோம். அன்னபூரணி விதவிதமான சைஸஸில் நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு சைஸுமே ஒவ்வொரு விதத்தில் அழகாக இருக்குது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமியை தான் தரிசனம் பண்ணுறீங்க. நிறைய சைஸஸில் பார்க்கலாம். கோமாதாவும் அந்த மாதிரி நிறைய இருக்குது. குரு தட்சிணாமூர்த்தியினுடைய உருவங்களும் நிறையா இருக்குது. கற்பக தருவோடு இருக்கக்கூடிய கோமாதாவும் பார்க்க முடியுது. இங்கே பாலாம்பிகையினுடைய சைஸஸ் பாருங்கள், எவ்வளோ இருக்காங்க பாருங்கள், பெருசு. அதுக்கு அடுத்ததுன்னு 4-5 சைஸஸில் நம்ம பார்க்க முடியுது. மகிஷாசுர மர்தினியாக துர்க்கையாக இருக்கக்கூடிய அம்பாளையும் பார்க்குறோம். நிறைய சிலைகள், வராகியம்மனுடைய சிலையும் வெவ்வேறு சைஸஸில் பார்க்க முடியுது. அதே மாதிரி முருக வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்க முருகருடைய சிலைகளை வீட்டில் டெய்லி அபிஷேக ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் வள்ளி தேவியானையுடைய வேணும்னாலும் இருக்குது. தண்டாயுதபாணியாக பழனி முருகராக வேணும்னாலும் இருக்குது. அப்படி நிறைய சாய்ஸஸ் இருக்குது. இப்போது ஸ்வர்ணலக்ஷ்மியாக பார்க்குறீங்க, வரிசையாக ஸ்வர்ணலக்ஷ்மி, அடுத்தது லலிதாம்பிகை அம்பாளுடைய திருவுருவத்தையும் நம்ம பார்க்குறோம். வரிசையாக கிருஷ்ணரும் கிருஷ்ணமயமாக நிறைய, கிருஷ்ணர்னாலே ரொம்ப அழகு. எல்லா வீட்லேயுமே கிருஷ்ணருடைய சிலைகள் கொஞ்சமாவது இருக்கும். கிருஷ்ண லீலா நிறைய கலெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. கிருஷ்ணராக ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அது மாதிரி சிறுதெய்வ வழிபாடுன்னு மாரியம்மன், காளியம்மன் அப்படி வழிபாடு பண்ணுறவங்க, குபேர பூஜை மாதம் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நிறைய சாய்ஸஸ். அதே மாதிரி பிள்ளையார் மகாலட்சுமி மகா சரஸ்வதியோடு இருக்கக்கூடிய காட்சி, காஞ்சி காமாட்சி அவங்களுடைய திருவுருவம் எப்படி அழகாக இருக்குது. தொட்டில் மட்டும் வாங்கி வச்சுட்டு நம்ம பிரார்த்தனைகள் பண்ணுறதுக்கு உள்ளது. உள்ளே வந்து ஒரு குட்டி கிருஷ்ணா குட்டியினுடைய விக்கிரகத்தை போட்டு கூட இந்த மாதிரி தொட்டில் மாதிரி அமைப்பும் நிறைய பார்க்குறோம். ராம் பரிவாரையும் பார்க்குறீங்க. ராமரும் சீதாவும் ஜஸ்ட் அவங்களுடைய சிரசு மட்டும் இருக்கிற மாதிரியான அமைப்பும் பார்க்குறோம். அன்னை மீனாட்சியையும் இங்கே அழகாக தரிசனம் பண்ண முடியுது. கோமாதாவே பாருங்கள், காமதேனு பசு நிறைய சைஸஸில் நம்ம பார்க்க முடியுது. கிருஷ்ணரும் ராதாவும் எவ்வளோ அழகாக அந்த மலர் மாலைகளோட அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங், அவருடைய சிரிப்பு, ராதா முகத்தில் தெரியக்கூடிய வெட்கம்னு எல்லாமே ரொம்ப அழகான சிலைகள், வேலைப்பாடோடு இருக்கக்கூடிய நிறைய சிலைகளை நம்ம பார்க்குறோம். ஆஞ்சநேயர் பாருங்கள், மரத்தடியில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் நல்ல ஒரு 6 பேக்கோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர்லாம் நம்ம பார்க்குறோம். புத்தாஸ் கலெக்ஷனு நிறைய பார்க்குறோம். அயோத்தியா அந்த கலெக்ஷனும் பார்க்குறோம். அடுத்தது கற்பக மரங்கள் நிறைய, குட்டியாக நந்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வரிசையாக. அவ்வளோ இந்த சிலை பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? கற்பக விருட்சம், அது முன்னாடி மகாலட்சுமி அருள் கடாட்சத்தை கொடுக்குற மாதிரி. பொதுவாக நம்ம மரத்தை மட்டும்தான் பார்த்துருப்போம். மரத்துக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்து கற்பக விருட்சமே கேட்குறதெல்லாம் கொடுக்க போகுது. மகாலட்சுமியும் சேர்ந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்புறம் தலைவர்கள் மகாகவி பாரதியார், திருவள்ளுவர், அப்துல் கலாம் ஐயா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஆச்சாரியர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ராமானுஜர் பார்க்குறோம், ராகவேந்திரர் பார்க்குறோம். கிறிஸ்டியன்ஸ் வழிபடுறதுக்குரிய விஷயங்கள், மகாமேரு நிறைய சைஸஸில் நம்ம பார்க்க முடியுது. முருக வழிபாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேல் வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் எல்லாமே பார்க்க முடியுது. இங்கேயும் வேல் பெருசாக பெரிய சைஸில் இருக்கிறதையும் பார்க்குறோம். சீரடி பாபாலேருந்து ராகவேந்திரர்லேருந்து எல்லாம் வரிசையாக பார்க்குறோம். ராகவேந்திரர் வீணை வாசிக்கக்கூடிய திருக்கோலத்தில் இருக்கக்கூடியதும் ரொம்ப அழகாக இருக்குது. பழனி தண்டாயுதபாணியை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். பழனி முருகர் எப்படி இருக்கார் பாருங்கள். தண்டு மட்டும் கையில் வச்சுக்கிட்டு காவி உடை அணிந்த மாதிரி, எனக்கு எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் துறந்துட்டு எனக்கென்று ஒரு நாடு, என் மக்கள் அப்படின்னு வந்தார் இல்லையா தமிழகத்தை நோக்கி. அப்படிப்பட்ட பழனி தண்டாயுதபாணியை தான் தரிசனம் பண்ணுறோம். நிறைய பாத்திரங்களும் நமக்கு பிடிச்ச மாதிரி பிராஸ்லேயே நான் பயன்படுத்தணும்
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உள்ள சாய்ஸஸ் எல்லாம், இதெல்லாம் படி வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா வீட்டில், அரிசி இது பூரா நிறச்சி வச்சு வழிபாடு பண்ணக்கூடியவர்களுக்காக. அதே மாதிரி இங்கே நிறைய ரிஷப வாகனம் நிறைய பார்க்க முடியுது. குங்குமச்சிமிழ் கலெக்ஷன்ஸும் நிறைய பார்த்தேன். எனக்கு இது ரொம்ப இந்த பெட்டி பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிள்ளையாரும் மகாலட்சுமியும் போட்ட ஒரு பெரிய பெட்டி. இதில் விபூதி வச்சுக்கலாம், குங்குமம் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட சுற்றி அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெட்டி நம்ம பார்க்குறோம். அடுத்தது இங்கே வாத்தியம் இசைக்கக்கூடியவர்கள்லாம் பார்க்குறோம். இதுவுமே பார்த்திங்கன்னா அரிசி கொட்டி வச்சு அப்படி வழிபாடு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பு. நிறைய யானைகளுமே வெவ்வேறு சைஸஸில், நம்ம விக்கிரகங்களுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் யானை வச்சு அலங்காரம் பண்ணால் நல்லாயிருக்கும். பூஜை பொருள் எல்லாம் ஒரு தட்டாகவே நம்ம வாங்கலாம். அந்த மாதிரி சாய்ஸஸும் 2-3 மாடலில் அவங்க வச்சுருக்காங்க. இந்த நந்தியம்பெருமானை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் இல்லையா. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பக்கம் சிவன் இருக்கார், அப்படியே திருப்பினோன்னா இந்த பக்கம் பார்வதி தேவி இருக்காங்க. ஸோ இந்த நந்தியை வழிபாடு பண்ணும்போது பிரதோஷ காலத்தில் சிவனும் பார்வதியும் சேர்த்து வழிபாடு பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. எவ்வளோ பெரிய விளக்கு பாருங்கள். மகாலட்சுமி தாயார் கஜலட்சுமியாக இருக்காங்க. நல்ல ஆழமாக 1 லிட்டர் 2 லிட்டர் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி சூப்பராக விடிய 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 அப்படி அகண்ட தீபமாக நம்ம ஏற்றலாம். நவராத்திரி சமயத்தில் மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சம் முழுமையாக கிடைக்கணுன்னா ஃபுல்லாக நம்ம எண்ணெய் ஊற்றி அகண்ட தீபமாக 10 நாளைக்கு நம்ம ஏற்ற முடியும். அப்படி ஒரு விளக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. குத்து விளக்கில் இப்படி நாமத்தோடு வரக்கூடிய குத்து விளக்கு இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். சங்கு சக்கரத்தோடு நம்ம யூஸ்வலி பார்ப்போம். இந்த 3 விளக்குகளையும் ஒன்றா வச்சு ஏற்றுனா ரொம்ப அழகாக தான் இருக்கும். இல்லை நம்ம நாமம் மட்டும் இருக்கிற விளக்கை வாங்கி வச்சுட்டு சுற்றி பூ போட்டு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக அந்த பூஜை ரூமில் அப்படி ஒரு அழகாகவும் ஏற்றலாம். அந்த நாம விளக்கே சின்ன சைஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. கீழே நல்ல ஹெவியான பீடமெல்லாம் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு விளக்காக இருக்குது. இங்கே சாய்நாதருடைய சிலை வச்சு வழிபாடு பண்ணுறவங்க, ஏதாவது அவங்களுடைய ஆஃபீஸில் வைக்கணும் அல்லது ஒரு வீட்டுடைய முகப்பில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சாய்ஸாக தான் சாய்நாதர் இங்கே பெருசாக இருக்குது. சில பேர் வந்து பாத வழிபாடு மட்டும் பண்ணுறவங்களுக்காக பாதுகாவும் வச்சுருக்காங்க. விளக்குகள்லாம் வரிசையாக நம்ம பார்த்துட்டே வர்றோம். பெருமாள் தாயாரோடு இருக்கிறது, மாரியம்மனுடைய விளக்கு, அன்னபட்சி மயில் விளக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம பார்க்க முடியுது. ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய வராகியம்மன் விளக்கு, அப்புறம் நாமம் சங்கு சக்கரத்தோட மகாலட்சுமி தாயாருடைய விளக்கு, அப்படி இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே விளக்குகளில் பிரிய இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல வெரைட்டிஸாக பார்க்க முடியும். அந்த மாதிரியான விளக்குகள் தான் இப்போ நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே வர்றீங்க. பூஜை அறை அப்படின்னாலே விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுறது தான் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கமாக இருக்குது. அந்த முறைப்படி விளக்குகளாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன தூபக்கால் மணி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மினிமமாக என்ன தேவைகளோ அந்த தேவைகள் எல்லாமே இந்த கடையில் நம்ம வாங்கிக்க முடியும். அப்படி வரிசையாக நம்ம பார்க்குறோம். தூப் ஸ்டாண்டு வந்து ரொம்ப நார்மலாக இல்லாமல் பார்க்க அழகாக இருக்கணும், என்னோடய பூஜை ரூமில் இருக்கிற ஒன்றுமே அழகாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸ்லலாம் இருக்கிறதெல்லாம் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தூப் ஸ்டாண்டும் ஒரு க்யூட்டான ஷோ பீஸ் தான் பாருங்கள். டீ பாட் மாதிரி குழந்தைகள்லாம் ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா நம்ம வந்து ஷோ பீஸாக வச்சுக்கலாம். இது உள்ளர டீ ஊற்றி அப்படி ஊற்றி கொடுக்குற மாதிரியான ஒரு நம்மளோட டீ பாலெல்லாம் அழகாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆஃபீஸ் மூலமாக கிளையண்ட்ஸுக்கு யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா நம்ம நாட்டுடைய சில சிறப்பம்சமான சின்னங்களை ப்ரெசென்ட் பண்ணுறது நமக்குமே ஒரு பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி தான் வரலாற்று சிறப்பு மிக்க கர்நாடகாவில் ஒரு முக்கியமான இடமா இருக்கக்கூடிய ஹம்பி, அந்த இடத்துடைய சிற்பக்கலையை வெளிக்காட்டுற விதமான இந்த சிற்பத்தை நம்ம இந்த பிராஸ் ஐட்டமை நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். உண்டியல் ஒவ்வொரு விதமாக நம்ம பார்த்துருப்போம். இந்த உண்டியல் பாருங்கள்,
ஆமை இருக்குது, டிராகன் இருக்குது, எல்லாமே வந்து ஐஸ்வர்யத்தோட அடையாளமாக நம்ம சொல்லுவோம். அதில் காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி, பணம் போட்டு ஒரு வச்சுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் பண்ணியிருக்காங்க. இப்போ போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வேலை வரும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா இப்படி தூக்கி கவுத்து அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணி தான் நம்ம இதிலேருந்து பணத்தை எடுக்க முடியும். ஸோ நம்ம டக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ ரியல் சேவிங் பேங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே மினியேச்சர் செட்டப்பு, மினியேச்சர் பிராஸ் ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். தசாவதாரத்துலேருந்து இருக்கிற ஆச்சாரியர்கள், பிள்ளையார், முருகர், சரஸ்வதி, லக்ஷ்மின்னு எல்லா சிலைகளுமே சத்யநாராயண பூஜை பண்ணுறாங்களா, என்ன பண்ணுறாங்களோ அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன வழிபாடு தொடர்ந்து அபிஷேக ஆராதனையெல்லாம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரியான சிலைகள்லாம் வரிசையாக இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. குட்டி 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 விக்கிரகமாக இருந்தால் கூட அத்தனை வேலைப்பாடுகள் நுணுக்கமாக பண்ணியிருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு தான் இந்த சிலையெல்லாம். ஆனால் வேலைப்பாடுகள் பெரிய சிலையில் எவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருக்குமோ அந்த அமைப்போடையே இந்த சிலைகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சிலைகள் குட்டி குட்டியாக நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் சின்ன சின்ன இடம் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இன்னொன்று, நம்ம அபிஷேகமெல்லாம் பண்ணி நம்ம ஆராதனை பண்ண முடியும். ரொட்டீனான பூஜைகளுக்கு தகுந்த மாதிரியான விக்கிரகங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. நீங்கள் பார்க்குறது காப்பரில் இருக்கக்கூடிய மினியேச்சர் செட்டப் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ரொம்ப தத்ரூபமாக அந்த சிலை வடிச்சிருக்கிறவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சூரியன்லேருந்து ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு எல்லாமே பார்க்குறோம். வராகர், லக்ஷ்மி வராகராக இருக்கிறது, வராகி அம்மன், பாலா சிலைகள்லேருந்து எல்லாமே பார்க்குறோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசியா பிள்ளையார்லேருந்து திருவாட்சியோடு வரக்கூடிய சிலைகளும் பார்க்க முடியுது. பாலா பார்க்குறீங்க, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு குட்டி குட்டி விக்கிரகங்களாக ஆன்டிக் பீஸாக நல்ல திருத்தமாக செய்யப்பட்ட சிலைகள் காப்பரில் நீங்கள் பார்க்குறீங்க. இதோட ஃபினிஷிங்கை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். பார்க்கும்போது ரொம்ப கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய ஃபினிஷிங்கை அந்த அளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சிலைகள்லேயே இவ்வளவு நேர்த்தியான வேலைப்பாடுகளா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ நவராத்திரி சீசனில் மினியேச்சர் கொலு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான சாய்ஸாக இருக்கிற மாதிரி அவங்கவுங்களோட இஷ்ட தெய்வத்தை இப்படி பிராஸ்லையும் காப்பர்லேயும் நம்ம வாங்கி வச்சுக்க முடியும். இதுக்குன்னே ஒரு குட்டி மினி கொலுப்படி அரேஞ்ச் பண்ணி எல்லா விக்கிரகங்களையும் நம்ம கலெக்ட் பண்ணி வாங்கி வைக்க முடியும். அயோத்தியா டெம்பிள் முன்னாடி ராமர் அப்படியே கனகம்பீரமாக நிற்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டாச்சு தான். நம்மளுக்கு நிறைய அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் அந்த சமயத்தில் ரிலீஸ் ஆனது இல்லையா, அயோத்தியா கும்பாபிஷேக டைமில், அந்த டைமில் இருந்த மாதிரியே இருக்கார் பாருங்கள், சூப்பராக. உங்கள் எல்லாருக்குமே இது ஆல்ரெடி பரிச்சயமான ஒரு பொருள் தான். சிங்கிங் பவுல்பாங்க, மெடிடேஷன் பவுல்பாங்க, நிறைய பெயர்கள் இருக்குது இதுக்கு. திபெத்தில் தான் முன்னாடி சைனீஸ்லாம் பயன்படுத்தக்கூடியதாக இருந்து இப்போ நம்ம நாட்டிலையும் இதை ரொம்பவே எல்லாரும் இஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து மெஷின் மேடு பவுல் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது. இது வந்து பிராஸில், இது ஹேண்ட்மேடாக இருக்குது. சவுண்டு வந்து நல்ல வைப்ரண்ட் சவுண்டாக இருக்குது. அப்படியே அதை என்ன ஃபோர்ஸாக தட்டல, எவ்வளோ நேரத்துக்கு அந்த சவுண்டு வந்து அந்த எக்கோ பாருங்கள், ரொம்ப நேரத்துக்கு கேட்குற மாதிரி. இன்னும் கூட முடியல, ஒரு தட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மினிட் அளவுக்கு நீடிக்குது அந்த சவுண்ட். ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கே அது வந்து கேட்க. ஒரு பூஜை நேரத்தில் இந்த மாதிரி தட்டி விட்டோம்னா நம்ம ஒரு கோயிலோடைய எஃபெக்டை நம்ம வீட்டில் வந்து அனுபவித்து பார்க்க முடியும். இவங்களுடைய கருங்காலி கலெக்ஷன்ஸ், அதில் விக்கிரகங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. தெய்வ திருவுருவங்கள்லாம் கருங்காலியில் செஞ்சது அதெல்லாமும் பார்க்க முடியுது. நிறைய
அந்த நவ ரத்தினங்கள் விஷயமா இருக்கட்டும், ரொம்ப வைப்ரண்ட்டான பீட்ஸ் எல்லாம் வச்சு செய்யப்படக்கூடிய நம்ம கையில் அணிந்துக்கிற நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. எதெல்லாம் வந்து பக்திக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸை பூஜை ரூமில் க்ரியேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் உதவுதோ அந்த பொருட்கள் எல்லாமே இவங்கக்கிட்ட நம்ம பார்க்க முடியும். எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து வேல் வழிபாடு, சூல வழிபாடு அப்படின்னு பண்ணுறவங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களும் எத்தனையோ உலோகங்கள் இருக்குது. ஆனால் பிராஸில் ஒரு அழகு இருக்கும். பூஜை ரூமில் பிராஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ விக்கிரகங்களும் பூஜை பொருட்களும் நம்ம பிராஸில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த பூஜை ரூமுடைய சாகித்யம் ரொம்பவே கூடி இருக்கிறத நம்ம உணர முடியும். டெய்லி அதில் அபிஷேகம் பண்ணுறதும் ஆராதனை பண்ணுறதும் பண்ணும்போது நம்ம மனசில் நம்மளை அறியாமல் ஒரு சந்தோஷம் வர்றதையும் அந்த இடத்துலையே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வர்றதெல்லாம் நம்ம உணர முடியும். அப்படி தான் நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணுறது. இந்த மாதிரியான பிராஸ் கலெக்ஷன்ஸ், காப்பரில் செய்யப்பட்ட பூஜை பொருட்கள், இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்குறதே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஒவ்வொரு சிலையையும் பார்த்து ரசித்து நான் ரசித்ததெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு 2 ஷோரூம் இருக்குது. ஒன்று அம்பத்தூரில் இருக்குது, இன்னொன்று ஈசிஆர் பகுதியில் இருக்குது. உங்களுக்கு எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே இருக்கிறது தான் அவங்கள்ட்ட இருக்கிற கலெக்ஷனான்னு இல்லை. நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.